அன்னியாசி ஆர்மீஸ். இன்றைக்கி நாம் ஜேகேவோட டூ ஷார்ட்டான யூ ஆர் மைண்ட் நவ் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் எபிசோட் எப்படி முடிச்சிருந்தோன்னா ஜேகேவோட அண்ணனும் அப்படியே மோதிட்டு இருந்திருப்பாங்க. இதில் நீங்கள் தான் பாவம் போல் என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒன்றும் புரியாமல் குழம்பு போய் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ரெண்டு பேரையும். ஸோ இதோட தான் நம்ம ஃபஸ்ட் எபிசோடை முடிச்சிருந்துருப்போம். இப்போ நம்ம செகண்ட் எபிசோடை இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜேகேயோட அண்ணனை அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்திருப்பாரு. அதே சமயத்தில் உங்களையுமே டைட்டாக பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் வழியிலையே அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜேகே, லக்ஷ்மி கொஞ்சம் இவன் வந்துட்டு போன இடத்த எல்லாத்தையுமே மாப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வைங்க, இவன் வந்ததே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, அப்போ அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். லக்ஷ்மி ஒரு மாதிரி ஜேகேவை பாமா தான் பார்த்துட்டு அவங்களும் ஜேகே சொன்ன வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு A to Z எல்லாமே தெரியும். ஏன்னா ஜேகேவை ரொம்ப வருஷமாக அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஸோ அதனால தான் அவங்களும் ஜேகேவை நினச்சி பாவமாக ஃபீல் பண்ணிட்டு அவங்களும் ஜேகே சொன்ன வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜேகே அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போய் அப்படியே அவங்கள பெட் மேலே தூக்கி போடுறாரு. நீங்கள் ஜங்குக் என்னது இது, யார் இது? ஏய் நிறுத்தியா, இது உனக்கு சம்மந்தம் இல்லாத வேலை, உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கத்தி விட்டுட்டு அவர் போய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த லக்ஷ்மி அவங்க தான் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க பாட்டிலாக. அவங்க சொல்லி கூட பார்க்குறாங்க, ஜேகே வேணாண்டா போதும், இதோட நிறுத்திக்கோப்பா. இல்லை இங்கே பாருங்கள், உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் தலையிடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பார்த்துக்கோமா, அவனை ரொம்ப குடிக்க விடாத அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜேகேவை தான் பார்க்குறீங்க. அவர் சம்மத்திக்காக குடிக்கிறாரு, நீங்களும் போதும் எவ்வளோதான் குடிப்ப, எதுக்கு இப்படி குடிச்சிட்ருக்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகே, உனக்கு தெரியுமா என் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பார்க்க தான் நான் இப்படி, ஆனால் என் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் எதுவுமே அவர் முழுசாக சொல்ல மாட்டாரு. ஸோ அவர் குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உலர ஆரம்பிக்கிறாரு. நீங்களுமே கேட்டுட்ருக்கீங்க. என்னென்னா ஜேகே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஃபேமிலி கூட தான் இருந்திருப்பார். அவருக்கு ஒரு அண்ணா அதான் இங்கே வந்தானே சண்டை போடுறதுக்கு, அவன் பேரை நம்ம லென்னு வச்சுக்கலாம். ஸோ அவன் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அப்படின்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் குடும்பம் பார்க்குறது தான் நல்லா இருக்கே தவிர அந்த குடும்பத்தில் நிறையவே பிரச்சனை இருக்குது. என்னென்னா அவங்க அப்பா ரொம்பவே சூதாடுவார். காசு அவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை இந்த மாதிரி போய் கேம்பிளிங் ஆடுறது அந்த மாதிரி எல்லாத்தையுமே விளாண்டு அப்படியே லாஸ் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேயோட அம்மாவோட நகையெல்லாம் விற்று அப்படி கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஜேகேயோட அம்மாவும் சொல்லி பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு சேர வேண்டியது, நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம், இந்த வீடு கூட இப்போ நம்மக்கிட்ட இல்லை, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் ஜேகேயோட அப்பா கேட்காம அப்படியே ஜேகேயோட அம்மாவை அடிப்பார். ஸோ அதை பார்க்க முடியாமல் ஜேகே தான் வந்து சண்டை கூட போடுவார். ஆனால் அவருக்குமே அடி தான் விழுகும். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு மாதிரி கஷ்டமாக தான் ஜேகேயோட அம்மாவுமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஜேகேயோட அண்ணா இருக்கான்ல லின், அவன் எப்படின்னா அவனும் ஜேகேயோட அப்பா மாதிரி தான். அவனுக்கும் இந்த மாதிரி சூதாட்டம் ஆடுறது கேம்பிளிங் விளாட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு இன்வெஸ்ட் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் போக போக எப்படின்னா அவங்க அப்பா கூடயே போய் அவங்க அப்பா எப்படி கேம் விளாட்றாரு அப்படின்ட்டு பார்த்து அவனும் சில கேம்ஸ்லாம் விளையாடுறது அப்படின்னு நம்ம தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு கட்டத்தில் ஜேகேயோட அம்மாவோட பரம்பரை சொத்துன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே விற்று காசு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஜேகேயோட அப்பா நினைப்பாரு. அப்போ ஜேகேயோட அம்மா தடுப்பாங்க. அப்போது ஜேகேயோட அப்பா கேட்காம அப்படியே ஜேகேயோட அம்மாவை செம்மையாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் பணத்தெல்லாம் லூஸ் பண்ணனால ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி தான் வந்திருப்பார். ஸோ அதில் ஜேகேயோட அம்மா வேறு இப்படி சொல்ல அவ்வளோதான், அவர் ஒரு மாதிரி சம்மதிக்காக கண்ட்ரோலே இல்லாமல் ஜேகேயோட அம்மாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகேயோட அம்மா தலையிலேருந்து ரத்தம் வருது அப்படின்ட்டுலாம் நடந்துகிட்ருக்கோம். அப்போ தான் ஜேகே அவரோட ஸ்கூலிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் இப்படி ஒரு செம்மையாக நடந்துகிட்ருக்குமா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, போய் தடுக்கலான்னு போவார். ஆனால் அப்போது ஜேகேயோட அண்ணன் லிந்தா வந்துட்டு, ஏய் நீ எங்கடா போகிற, அது அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ சென்டரில் போகாத அப்படின்ட்டு தடுப்பார். ஆனால் ஜேகே கேட்காம, இல்லை என் அம்மாவுக்கு அடி விழுகுது, நான் என் அம்மாவை காப்பாற்றணும் விட்றா அப்படின்ட்டு ஜேகே எவ்வளோதான் சொன்னாலும் ஜேகேயோட அண்ணன் விடவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஜேகே ரொம்ப துள்ள ஜேகேயோட அண்ணன் லின்
அவருமே அடிச்சுட்டு அப்படியே கீழே படுக்க வச்சு ஒரு மாதிரி லாக் போட்டுட்டாரு. ஸோ இங்கிட்டு ஜேகேயோட அப்பா செம்மையாக அடித்து அவங்க தலையிலேருந்து ரத்தம் கொட்டி அவங்க அப்படியே கீழே விழுகிறாங்க. ஜேகேயோட அப்பா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அங்கே இருக்க காசை எப்படியே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இங்கிட்டு ஜேகேவையும் விட்டுட்டு ஜேகேயோட அண்ணனும் அப்படியே அவங்க அப்பா கூடயே கிளம்பிட்டான். இங்கிட்டு ஜேகே அப்படியே அவங்க அம்மாவை தான் பார்க்குறாரு. அவங்க தலையில வந்து ரத்தம் கொட்டி ஒரு மாதிரி அவங்க பாவமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்த்துட்ருக்காங்க ஜேகேவை. ஸோ அவங்க ஜேகே அப்படின்ட்டு கையணிட்டு ஜேகேவாலேயும் எந்திரிக்க முடியல. அப்படி தான் லின் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அடிச்சிட்டான். ஸோ அதனால ஜேகேவும் அப்படியே கையணிட்ட. அப்போ ஜேகேயோட அம்மா ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு, சாரிடா ஜேகே, என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுல அப்படின்ட்டு அந்த நிலமில் கூட ஜேகேவை பற்றி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஜேகே அழுதுட்டே, அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்போது சரிடா ஜேகே, இதுக்கப்புறம் நல்ல லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும், இவங்கக்கிட்ட மட்டும் இருக்காத, நீ பத்திரமா எங்கேயாச்சும் போய் நீ நல்லா வாழணும்டா ஜேகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. ஜேகேக்கு ஏம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காரு. அப்போ அவங்க அப்படியே கண்ணை மூடுறாங்க. அப்போது உங்களோட கை ஜேகே கையிலேருந்து அப்படியே கீழே விழுகுது. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அவர் அம்மா அம்மா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவருமே மயங்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் ஜேகே தான் கண் முழிக்கிறாரு. அவர் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ அவரை சுற்றி தான் அவரோட அண்ணன் அப்பா அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க. ஜேகே சொன்ன ஃபஸ்ட்டு அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. அப்போ ஜேகேயோட அப்பா அது இறந்துட்டா. என்ன சொன்னீங்க? இறந்துட்டா, உன்னோட அம்மா இறந்து போயிட்டா, என் அம்மாவை கொண்டுட்டிங்களா அப்படின்ட்டு சட்டையை பிடிச்சி ஜேகே தான் சண்டை போடுறாரு. அப்போ லின், என்னடா பண்ணுற, அப்பாவை என்னடா பண்ணுற, நீ வாயை மூடு, எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தான் அப்படின்ட்டு ஜேகேயோட அப்பாவை கழுத்தை பிடிச்சி தான் அவர் அப்படியே கேட்டுட்ருக்காரு. அப்போ ஜேகேயோட அப்பா சும்மாவாக இருப்பார். ஸோ அவர் அப்படியே ஜேகேவை அடிச்சுட்டு அவரோட காலரை பிடிச்சி, இங்கே பாரு, மரியாதையாக உன் அம்மாவோட சொத்தெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிவிடு, சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட தான் ஏதோ பேசியிருக்கா, மரியாதையை சொல்லு, கண்டிப்பாக ஏதாச்சும் அதை பற்றி சொல்லியிருப்பா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகேக்கு சீன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட நீங்கள் அம்மாவை பற்றி வருத்தப்படாமல் சொத்தை பற்றி தான் வருத்தப்படுறீங்கல்ல, உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தருக்கு நான் பிறந்தது நினச்சி கேவலப்படுறேன் அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அவர், டேய் போதும் நிறுத்துறா, மரியாதை அந்த சொத்தெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு, எனக்கு தெரியாது, போய் சொல்லாத, எங்கே இருக்குன்னு மரியாதையாக சொல்லிவிடு அப்படின்ட்டு மிரட்டி கேட்டுட்ருக்காரு. சொல்லி தான் தொலையண்டா அப்படின்ட்டு லின்னும் கேட்குறாரு. அப்போது இங்கே சண்டை போட்டுட்ருக்கிறது எல்லாம் வெளில கேட்டு அங்கேருந்து ஒரு நர்ஸ் பொண்ணு தான் வந்துட்டு, என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க, ஃபஸ்ட் எல்லோரும் வெளில போங்க அப்படின்ட்டு கத்த. அதுக்கப்புறம் சரி இவனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜேகேட அப்பா லின்னும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கிட்டு ஜேகே அப்படியே பாவமாக உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவரோட அம்மாவை இழந்துட்டாரு, அதுவும் இல்லாமல் அவரோட அப்பா இப்படி நடந்துகிட்ருக்காரு, கூட பிறந்தவனும் இப்படி நடந்துகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் ஒன்று யோசிச்சு பார்க்குறாரு. என்னன்னா லாஸ்ட்டாக அவங்க அம்மா ஜேகேயோட கையை பிடிச்சிருப்பாங்கள்ல, அப்போது அவங்களோட கை கீழே விழுகும்போது ஜேகேயோட கையில் ஏதோ ஒரு கீ மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை அப்படியே கையில் கெட்டியாக பிடிச்சிட்டு தான் அப்படியே மயங்கியிருப்பார். ஏன்னா லாஸ்ட்டாக அவங்களோட அம்மா கொடுத்ததில்ல. ஸோ அதனால் இப்போயுமே அவர் கையில் தான் இருக்குது. நல்ல வேலை ஜேகேயோட அப்பா அதை நோட்டீஸ் பண்ணல. அது என்னன்னா ஒரு லாக்கரோட கீ தான். ஸோ அந்த லாக்கர் எதுக்குள்ளதுன்னெலாம் ஜேகேக்கு சரியாக தெரியல. ஸோ அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் பார்க்குறாரு. ஏன்னா இங்கேயே இவங்க கூட இருந்தா அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிறாரு. அவருக்கு எங்கே போகணும் என்ன அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. அப்போது ஜேகேயோட அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள ஜேகேக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள பார்க்குறதுக்காண்டி தான் ஜேகே போகிறாரு. ஜேகேயோட அம்மா என்ன தான் பணக்காரங்களாக இருந்தாலுமே ஜேகேயோட அம்மாவோட ஃப்ரெண்டு கொஞ்சம் ஏழப்பட்டவங்க தான். ஸோ அதனால் அவங்களே தெரியுதான் ஜேகே போகிறாரு. அதுதான் லக்ஷ்மி, இப்போது ஜேகேக்கு மேடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே அவங்க. சின்ன வயசுலேருந்து ஜேகேயோட அம்மாவும் இவங்களும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்குள்ள பணம் அப்படின்ட்டு எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால ஜேகே அவங்கள தேடி தான் போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு ஜேகே ஹக் பண்ணி அவங்களுமே அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் இது என்ன கீன்னு தெரில அப்படின்ட்டு ஜேகே சொல்லும் போது தான் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு லக்ஷ்மிக்கு. ஸோ அவங்க தான் போயிட்டு அந்த லாக்கர் எதுக்குள்ளது அப்படின்ட்டு ஒரு பேங்க்குக்கு போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அதில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸும் சில பணமும் தான் இருக்குது. என்னது இது அப்படின்ட்டு ஜேகே தான் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஃபுல்லு அவங்களோட சொத்து, அதாவது ஜேகேயோட அம்மாவோட சொத்து தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு லெட்டரில் ஜேகேயோட அம்மா எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும் ஜேகே, இதெல்லாம் எப்போவுமே உன்கிட்ட தான் வந்து சேரும்னு, உனக்காண்டி தான் இதை நான் சேர்த்து வச்சுருக்கேன்.
அதனால் இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது தான்டா ஜேகே. எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நான் உன்னை விட்டு போகிறேன்னு. ஸோ அதனால தான் உனக்கு கண்டிது எல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கேன்டா. இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. நீ நல்லா வளரணும், நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உருகி எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ஜேகே கழுகியாக வருது. ஸோ அவர் அப்படியே அழுதுட்டுருக்க லக்ஷ்மி தான் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவை லக்ஷ்மி தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களே ஏழப்பட்டவங்க தான், இருந்தாலுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜேகேவும் நம்மளால எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு அவருமே முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு படிக்கிறது அப்படின்ட்டுலாம் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ஜேகேயோட அம்மா வச்ச காசை வச்சு அவரோட டிகிரியுமே படித்து முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த பிஸ்னஸும் அவரோட புத்திசாலித்தனத்தால் எங்கேயோ போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் நிறையா பணத்தை சேர்த்து வச்சுருப்பார். அதுக்கப்புறம் லக்ஷ்மியுமே அவர் எந்த வேலையும் செய்ய வேணான்னு தான் சொல்கிறாரு. இருந்தாலுமே லக்ஷ்மி தான், இல்லை நான் இப்படி உனக்கு ஒரு பாரமாக இருக்க விரும்பல, நான் அட்லீஸ்ட் இந்த வேலையாச்சும் செய்கிறேன் அப்படின்ட்டு தான் அவங்க எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்ற மாதிரி அப்படியே விட்டுருந்துருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே குடிச்சிட்டே தான் உங்ககிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நிமிர்ந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவரையே தானே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது பார்க்குறீங்க அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக, ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க. பசங்கனாலே அழுக மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்குல்ல, அது இந்த பார்வையாலேயே உங்களால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அவர் உங்களை பார்த்துட்டே என்கிட்ட கொஞ்சம் வரியா? என்ன நானா? ஆமாம் நீ தான், என்கிட்ட வா. ஏன் எதுக்கு? உன்னை இங்கே வர சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாய்ஸில் தான் சொல்கிறாரு. அப்போ நீங்களும் அப்படியே மெதுவாக பெட்லேருந்து எந்திரிச்சு அப்படியே அவர்கிட்ட தான் போகிறீங்க. ஸோ அவரும் சீக்கிரம் என்கிட்ட வா. நீங்களும் அப்படியே அவர்கிட்ட மெதுவாக போய் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களோட வெஸ்ட்டை சுற்றி ஹேண்டை டைட்டாக போட்டு உங்களை நெருக்கி பிடிச்சிட்டு அவங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தடுக்கலை, ஏன்னா உங்களுக்கு அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு தெரியுது. அவருக்கு இப்போதைக்கு ஆதரவு தான் தேவைப்படுது அப்படின்ட்டு புரியுது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அவரோட ஒரு சேஃப் பிளேஸாக இருக்கலான்னு தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்போ அவர் உங்களை அப்படியே இழுத்து அவர் மேலே போட்டுக்கிட்டு அந்த சோஃபாலேயே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே படுத்துட்ருக்காரு. நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களை அந்த சின்ன இடத்துல அவர் மேலே போட்டுக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே கண்ணை மூடி, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் நான் இப்படி படுத்துக்கிட்டா உங்க கூட ப்ளீஸ் அப்படின்றாரு. நீங்கள் மண்டையை மட்டும் டிங்குன்னு ஆட்டுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு, ஏன்னா உங்களோட செஸ்ட் மேலே தான் அவர் தலையை வச்சு அப்படியே நல்லா படுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் நீங்களும் அவரை பிடிச்சிட்ருக்கீங்க, ஏன்னா விழுந்துட போகிறாரோ அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப சின்ன இடம் இல்லையா, ஸோ அதனால தான் அவரை பிடிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஏகப்பட்ட திங்கிங் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ என்னென்னா உங்களை எதுக்கு இவர் இப்படி கடத்தி கூப்பிட்டு வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டாருன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குது தெரியுமா? ஸோ அதை இந்த நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு தோணுது. இன்னொரு சமயத்தில் பாவம் அவரே ஃபீல் பண்ணிருக்காரு, இந்த சமயத்தில் இதெல்லாம் கேட்கலாமா? ஆனால் இதுக்கப்புறம் வேறு எப்போவுமே எனக்கு வாய்ப்பே கிடைக்காதே, இப்போயே கேட்டுடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே சொல்லு அப்படின்ட்டு அப்படியே நெளிகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. அது நீங்கள் ஏன் என்ன இப்படி கடத்தி கூப்பிட்டு வந்து மேரேஜ் பண்ணி இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் எப்போ என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் அப்படி கண் முழிச்சு உங்களை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அதுவா, அது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு வாட்டி அவரோட பிளாக் கலர் பிஎம்டபிள்யூவில் அவர் அப்படியே போயிட்டு இருந்திருப்பாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே சென்டரில் மோதுற மாதிரி வந்திருப்பீங்க. அவர் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பிரேக் போட்டார், இல்லைன்னா அவ்வளோதான், அப்பயே நீங்கள் என்ன இருப்பீங்களோ. ஸோ அவர் யார் இந்த பொண்ணு அறிவில்லை அப்படின்ற மாதிரி திட்ட போகிறாரு. ஆனால் நீங்கள் அதுக்கலாட்டியும் அதை கூட கவனிக்காமல் குடுன்னு ஓடி போகிறீங்க. என்ன இந்த பொண்ணுக்கு அறிவு இல்லையா, சிக்னல் போட்டிருக்கிறது கூட கணக்கு தெரியாதா அப்படின்ட்டு உங்களை திட்டிகிட்டே தான் அவர் அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பியிருப்பார். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவர் ஒரு மாலுக்கு தான் வராரு. ஏன்னா அந்த மாலை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுறதுக்காண்டி தான் அந்த மாலுக்கே வந்திருப்பாரு, நல்லா இருக்கா என்ன அப்படின்ட்டு பார்க்கறதுக்காண்டி. ஸோ அப்படியே தான் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கூட்டமாக ஏதோ சத்தமாக கேட்டுட்ருக்கோம்.
என்ன இங்கே என்ன சண்டையா என்ன அப்படின்ட்டு அவர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது அங்கே நீங்கள் தான் சண்டை போட்டுட்ருக்கீங்க. என்ன இந்த பொண்ணா? இவளை நம்ம காலைல தானே பார்த்தோம், அவ தானே இவ அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை போட்டு அடிப்ப, அறிவில்லை உனக்கு அப்படின்ட்டு அவ்வளோ சத்தம் போட்டு திட்டிருக்கீங்க. அங்கிட்டு இருக்கவன், ஏய் நீ யாருமா? அது என்னோட ஒய்ஃபு, நான் அடிப்பேன், நீ யார் அதை கேட்குறதுக்கு? ஒய்ஃபுனா நீ அடிப்பியா? நீ பெரிய இவனா அப்படின்ட்டு செம்மையாக திட்டிருக்கீங்க. அவன், இந்தாம்மா நிறுத்து, நீ யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து இப்படியெல்லாம் சத்தம் போட்டுட்ருக்கிறதுக்கு? இங்கே ஜஸ்ட்டு ஒரு வேலை பார்க்குற பொண்ணு தானே, அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வர வேலை வச்சுக்காத. அப்போது அந்த ஆளோட ஒய்ஃபும், நீ சைலண்ட் ஆயிருமா, ஏம்மா இப்படி சண்டை போடுற, விடுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணும் கெஞ்சிட்டு இருக்கா. நீ சும்மா இரு, நீ இப்படி பண்ணிகிட்ருக்கனால தான் உன் ஹஸ்பண்ட் இப்படி ஆடிட்டுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி சத்தம் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவர் நிஜமாவே உங்களை கண்டு இம்ப்ரெஸ் தான் ஆகுறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து சண்டை போடணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லையே. இருந்தாலும் நீங்கள் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளை போட்டு அடிக்கிறத உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாமல் நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வந்துடுற. ஸோ அதனால் அந்த கால் அட்டன் பண்ணிட்டு அவர் அங்கே கிளம்பிட்டாரு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. எங்கே அந்த பொண்ணு எங்கே அப்படின்ட்டு உங்களை தான் தேடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னே தெரில. ஸோ அவரும் அதை அப்படியே விட்டுட்டு இருந்திருப்பார். ஸோ 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த மாலெல்லாம் ஒரு பேருக்கு மாற்றிக்கிட்டார் போல். ஸோ அதனால் இப்போ தான் அஃபிஷியலாக ஒரு ஓனராக அந்த மாலுக்கு மறுபடியும் வராரு. வந்தால் இப்போது நீங்கள் அந்த ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்கள்ல, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வேலை பார்க்குற ஒரு ஸ்டோரோட ஓனர் சொல்லிகிட்ருக்கான். ஏன்னா நீங்கள் சண்டை போட்டனால உங்கள் ஸ்டோரை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இவன் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பான் போல். நீங்கள் சண்டை போட்டவன், அந்த ஹஸ்பண்ட் இருப்பான்ல, அவன் ஒய்ஃபை போட்டு அடித்தவன், அவன் பெரிய பணக்காரனாக இருக்கனால அவன் வந்துட்டு இந்த கடையவே நடத்த விட மாட்டான், அந்த பொண்ணு மட்டும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா அப்படின்ட்டு வந்து இங்கே சத்தம் போட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால் நீங்கள் வேலை பார்க்குற அந்த கடையோட ஓனரும் மன்னிப்பு தானம்மா கீட்டுருமா, இல்லை என் பிஸ்னஸ்க்கே ஆப் ஆகிடும், உன்னை வேலைக்கு சேர்த்ததுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவியா, மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு அவனும் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீ மட்டும் மன்னிப்பு கேட்கல அவ்வளோதான், உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன், இந்த மாதம் சம்பளமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள், சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், அவன் எவ்வளோ தைரியம்தான் அவனோட ஒய்ஃபை போட்டு அடிப்பான், அதை நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, தட்டி கேட்க போன என்னையவோ இப்படி மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க, என் மேலே என்ன தப்பு இருக்குது? இங்கே பாருமா, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அது அவங்களோட ஃபேமிலி, அவங்களுக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கணுன்னு, நீ எதுக்கு தேவையில்லாம மூக்க நினைக்கிற? மரியாதையை போய் மன்னிப்பு கேட்டு வந்துரு, அவ்வளோதான், உனக்கு வேலை வேணுமா வேணாமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஓனர் சொல்ல. நீங்கள் அது அது வந்து அப்படின்ட்டு முழிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இப்போது ரொம்ப பண தேவையில தான் இருக்கீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் அப்படியே அவங்ககிட்ட போகிறீங்க. போயிட்டு அது ஐ ஐ அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடுத்த நிமிஷமே எனக்கு வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், இவங்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ட்டு காடி துப்பிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. அவன் செம்ம கோவப்பட்டுட்டு, இந்த கடையை நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கிட்டு சண்டை நடந்துட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே கெத்தா அங்கேருந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. எங்கிட்ட அந்த ஓனருக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ போல்டாக பேசிட்டு போகிறீங்கல்ல, ஸோ அதனால அவர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் தான் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி சர்ச் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு உங்களை பிடிச்சி போச்சு, நீ இவ்வளோ போல்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் உங்களை பற்றி சர்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. அப்போ தான் அவங்க ஃபேமிலியில் உங்களை யாருமே மதிக்கிறது இல்லை, உங்களை ஒரு மாதிரி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிவிட்டு, உங்களை வேலைக்கு பணத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை ஒரு மாதிரி சீப்பாக தான் நடத்திட்டுருக்காங்க அப்படின்ட்டுலாம் எல்லாம் புரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் அவள் அங்கே இருக்கிறதுக்கு என் கூடயாச்சும் இருக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் மேலே ஃபர்ஸ்ட் டைம் ஆசை வச்சுருப்பாரு. ஸோ அதனால தான் உங்களை பேசி கரெக்ட் பண்ணணுன்னுலாம் ஐடியா இல்லை, டைரெக்டாக கடத்தியே கூப்பிட்டு வந்து வச்சுருந்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாரா? நீங்கள் என்ன அதுக்கா என்ன வந்து இப்படி கடத்தி கூப்பிட்டு வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. நிஜமாவே அதுக்கு தான் என்ன கடத்தி கூப்பிட்டு வந்தியா? ஆமாம், எனக்கு உன்னோட அந்த போல்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான். ஆனால் உங்களுக்கு இதுக்காண்டியெல்லாம் யாராச்சும் கடத்தி கூப்பிட்டு வந்து ஜஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் நடந்ததுனால இவனுக்கு நம்மளை பிடிச்சி போச்சா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஸோ அதுக்கடுத்த கொஷனே, ஜேகே சொல்லு, என் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க?
ஓ ஆமாப்பாவா, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. இப்போ தான் அவங்க நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க என்னோட கஸ்டடியில் தான் பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க என்ன இருந்தாலும் உன்னோட அம்மா அப்பா இல்லையா, அவங்கள நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் கூட பயந்துட்டு இருந்தீங்க அவங்கள ஏதாச்சும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாரோ அப்படின்ட்டு. பட் இப்போ தான் உங்களுக்கு ஜேகேவோட நல்ல மனசே உங்களுக்கு புரியுது. அதே அளவு அவர் எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறாருமே நல்லாவே உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் தயங்கிக்கிட்டே, அது இருக்கட்டும், இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். என்ன? இல்லை, அன்னைக்கு மார்னிங் என்னோடய ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சுல, ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸை யார் சேஞ்ச் பண்ணா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜேகே என்ன சொல்கிற? புரியல. இல்லை, அன்றைக்கி நீ என் கையெல்லாம் கட்டி வச்சுட்டு போயிருந்த. நானும் சாப்பிட மாட்டேன்னெல்லாம் அடம் பிடிச்சேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிளாஸ் பால் இருந்துச்சு, அதை மட்டும் குடிக்க ட்ரை பண்ணி என் ட்ரெஸ் மேலெல்லாம் ஃபுல்லு கொட்டிக்கிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது என்னோடய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. நீயும் அங்கே தான் படுத்திருந்த. ஸோ அதனால தான் அதை யார் பண்ணா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே, அது நான் தான் பண்ணேன். ஏன்னா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஆமாம், நான் தான் பண்ணேன். ஏன்னா நான் வரும்போதே அது மிட் நைட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது நீ பாலெல்லாம் குடிச்சு உன் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லு ஒரு மாதிரி டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீ அப்படியே வேற தூங்கியிருந்த. அந்த சமயத்தில் நான் யாரையும் கூப்பிடவும் முடியாது, ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வேற எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதே சமயத்தில் ஒன்றையும் இப்படி விட என்னால் முடியல. ஸோ அதனால தான் நானே உன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்றாரு. இப்போ உங்களுக்கு கோவம் தான் வரணும், பட் உங்களுக்கு வெக்கம் தான் வருது. உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வெக்கத்தில் செவந்து போய் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கல தான் அவர் பண்ணி விட்டுருப்பாருன்னு. பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போது உங்கள் மனசில் இருக்க எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிட்டே அப்படியே அந்த நைட்டெல்லாம் அப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே தூக்கத்துலேருந்து முழிக்கிறீங்க. முழிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஜேகே இருக்காரா அப்படின்ட்டு தான் தடவி பார்க்குறீங்க. பட் யாருமே உங்கள் மேலே இருக்க மாதிரி தெரில. ஸோ நீங்கள் அப்படியே முழிச்சு பார்த்தா நீங்கள் இப்போது சோஃபாவில் இல்லை, பெட்டில் தான் இருக்கீங்க. நாம் எப்படி பெட்டுக்கு வந்தோம்? நம்ம சோஃபாவில் தானே தூங்கிட்டு இருந்தோம். ஆமாம், ஜேகே எங்கே அப்படின்ட்டு ஃபுல்லாகவே பார்க்குறீங்க. பட் எங்கேயுமே ஜேகே இல்லை. எங்கே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக லக்ஷ்மி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. வயன் எந்திரிச்சிட்டியாம்மா, இந்தா உனக்கு காஃபி அப்படின்ட்டு அந்த டேபிளில் வச்சுட்டு அங்கே போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம், என்னம்மா, ஜேகே எங்கே? ஜேகே தம்பியா, அவர் கீழே இருக்காரு. கீழேயா? எப்போ எந்திரிச்சாரு? அவர் அப்பயே எந்திரிச்சிட்டாரு, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னார். ஸோ அதனால தான் நாங்கள் யாருமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஓ அப்படியா, சரி நீ ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு, சரியா? சாப்பிட்லாம். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல அவங்களும் அங்கே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் பார்த்தா அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டீங்க. ஐயோ, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளில போகலான்னு தான் நினைக்கிறீங்க. ஏன்னா ஜேகே தான் வெளில இல்லையே, அவர் கீழே தானே இருக்கார், அதனால நீங்கள் போகலான்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஷர்ட்டை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. ஸோ அப்படியே நின்றுட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து ஜேகேயோட ட்ரெஸ்ஸையே ஒரு மாதிரி சிரித்த மாதிரி கள்ளத்தனமாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் அப்படியே கீழே தான் இறங்கி வரீங்க. அதுவும் ஜேகேயோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவங்களோட ஹேர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வெட்டாக அப்படியே நீங்கள் கீழே வர ஜேகே யதார்த்தமாக தான் திரும்புகிறாரு. ஸோ உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டு கண்ணை கூட இமைக்காமல் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அந்த ஒயிட் கலர் ஷர்ட் அது அவரோடதுன்னு பார்த்தோன்னே அவரால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதில் நீங்கள் அப்படியே முடியை விரித்து போட்டு ஈரத்தோட கீழே வரீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அவர்கிட்ட தான் வரீங்க. ஸோ அவரும் விடாமல் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து அவர் பக்கத்தில் அவரோட லெஃப்ட் சைடில் அப்படியே உட்காருறீங்க. அப்போது அவர் உங்களை பார்க்க நீங்கள் அவரை பார்க்க அப்படின்ட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் தான் போயிட்டுருக்கு. அப்போது லக்ஷ்மியும் பார்க்குறாங்க, ஏதோ நடக்குது போலையே அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டே தான் தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு, சார் சார் இது வைக்கிட்டா சார் போதுமா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கா. ஆனால் ஜேகே சைட்லேருந்து ஒரு ரிப்ளையும் வரல. அப்போ லக்ஷ்மி தான் வந்துட்டு, ஏய் இருமா, ஏன் இப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? இல்லை சாருக்கு என்னாச்சு?
ஐயோ அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் ஒன்றும் புரியாமல் அங்கே கிளம்பிட்டா. ஸோ அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ நடந்துட்டுருக்குது, அது டெவலப் ஆகட்டும் அப்படின்ட்டு லக்ஷ்மியும் பார்த்துட்ருக்காங்க வெக்கத்தோட. பொண்ணு பார்த்து கரெக்டாக ஜேகேவோட ஃபோன் ரிங் ஆகுது. ச்சே அப்படின்ற மகாலட்சுமிக்கு தோணுது, ஏன்னா இப்போயா போய் இந்த ஃபோன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தோணிட்டுருக்கு. அப்போ ஜிகேவும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அவர் அப்படியே அங்கே கிளம்பிட்டாரு. எங்கிட்ட நீங்கள் தான் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ லக்ஷ்மியும் ஓஹோ ஏதோ நடக்குது போலையே அப்படின்ட்டு கிண்டலோட சொல்கிறாங்க. நீங்கள் இன்னுமே சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே காலெல்லாம் பேசி முடிச்சுட்டு லக்ஷ்மி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. இந்த வந்துட்டேன் தம்பி அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. நீங்கள் என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஜேகே லக்ஷ்மி நான் ஒரு ஒர்க் விஷயமாக வெளில போகிறேன், ஸோ பத்திரமா நீங்கள் அவளை பார்த்துக்கோங்க. ஓகே தம்பி நான் பார்த்துக்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவளை உங்கள் கண் பார்வையிலேயே வச்சுக்கிறோங்க சரியா? ஓகே நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு சொல்ல அவரும் அதுக்கப்புறம் அப்படியே ரெடி ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்கள் என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எங்கே போகிறாரு அப்படின்ட்டு நீங்களும் லக்ஷ்மி கிட்ட எங்கே போகிறாரு ஜேகே? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வேலை விஷயமா வெளில போயிருக்கான், எப்போ வருவார் அது தெரியலையே, லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ விடு நான் இருக்கேன்ல, உனக்கு கம்பெனிக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, ஸோ அதனால நீங்களும் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது ஃபோன் ரிங் ஆக லக்ஷ்மி தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ. ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ரிப்ளையுமே வரல. என்னது இது, கால் பண்ணிட்டு யாரும் பேச மாட்டுறாங்க அப்படின்ட்டு கால் வச்சுட்டாங்க. 2ஆவது டைமுமே மறுபடியும் ரிங் அடிக்குது. அவங்க மறுபடியும் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இந்த வாட்டியுமே எந்த ரிப்ளையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் ரிங் அடிக்க நீங்கள் தான் அந்த சைட் போவீங்க. என்ன கால் அடிக்குது யாருமே எடுக்கல அப்படின்ட்டு வந்து அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றீங்க. இப்போ மட்டும் அந்த சைட்லேருந்து ரிப்ளை வருது. ஹலோ வயன் தானே? ஆமாம் வயன்தான். நீங்கள் யார்? நான் வயன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் வேறு யாரும் இல்லை, ஜேகேவோட அண்ணன் தான் லின். நீயா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஓ உனக்கும் என்னை பற்றி தெரியுமா? அப்போ என்னோட பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ நல்லது தான். இப்போ எதுக்கு நீ எனக்கு கால் பண்ண? உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு என்கிட்ட சொல்லணும், நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல தேவையில்ல அப்படின்ட்டு கால் வைக்க போகிறீங்க. என்னம்மா நீ இவ்வளோ அவசரப்படுற, வெயிட் பண்ண. ஜேகேவை பற்றி உனக்கு கொஞ்சம் தான் தெரியும், அவனை பற்றி முழுசாக நீ தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லையா? அவரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், எதுவுமே தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு அவசியமும் இல்லை. யார் சொன்னால் அவனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. உனக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீ வீட்டை விட்டு மட்டும் வெளில வா, உனக்காண்டி வெளில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்தானா அவனை பற்றி எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிடும். உன்னை காப்பாற்றி உன் பேரண்ட்ஸையும் எல்லாரையுமே காப்பாற்றி உன்னையா ஒரு சேஃபான பிளேஸில் விட்டுறேன். நீ அவன் கூட இருந்தனா அது உனக்கு தான் ஆபத்து, உன்னோட ஃபேமிலிக்குமே ஆபத்து. நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி டபுள் மைண்டாக இருக்குது, போகலாமா வேணாமான்னு. ஸோ அதுக்கப்புறம் சரி என்ன தான் வீட்டுக்கு முன்னாடி தானே போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் முட்டாள்தனமாக ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் அப்படியே வெளில கிளம்புறீங்க. லக்ஷ்மியும் பிஸியாக இருந்தனால உங்களை அவ்வளோவா கவனிக்கல. ஸோ அந்த கேப்பில் நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டீங்க. வெளில வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ஒரு பிளாக் கலர் கார் தான் இருக்குது. ஸோ அதனால் அதாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கிட்ட போய் அந்த டோர் க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விண்டோவில் அப்படியே நாக் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் பின்னாடிலேருந்து உங்கள் ஃபேஸில் ஒரு கர்ச்சீஃப் வச்சு உங்களை மயக்கமாக்கி அப்படியே உங்களை தூக்கி காருக்குள்ளே போட்டு கடத்தி அந்த லின் தான் கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போது உங்களை அந்த லின் கடத்தி கூட்டு போயிட்டான். இது ஒரு ட்ராப் தான், உங்களை வச்சு ஜிகேவை மடக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் விசாரித்தான், எல்லாமே விசாரித்தான். அதில் புரிஞ்சிருச்சு ஜேகே இப்போது உங்களை தான் அதிகமாக விரும்புகிறான் அப்படின்ட்டு. ஸோ உங்களை வச்சு தான் ஜிகேவை தூக்கிடிக்க முடியும் அப்படின்ட்டு தான் உங்களை இப்போ கடத்திட்டான். ஸோ இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி உங்களை தான் தேடுறாங்க. எங்கே தேடியும் உங்களை காணோம். இங்கே தானே இருந்தா, வயன் எங்கே போனா அப்படின்ட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. பட் நீங்கள் இல்லவே இல்லை. ஸோ அவங்க நெக்ஸ்ட்டாக ஜிகேக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களை பார்த்துக்க தானே சொன்னேன், எங்கே போனா அவ? தெரில தம்பி, இங்கே தான் இருந்தா, எங்கே போனான்னு தெரில, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களை நம்ம தானே விட்டு போனேன் அப்படின்ட்டு அவர் பதட்டமாக இருக்கார். ஸோ அதனால் வீட்டில் இருக்க சிசிடிவி ஆக்சஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும்ல, ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஃபோன் பேசினது, வெளில கிளம்புனது அப்படின்ட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் கேட்டை விட்டு வெளில நடந்ததெல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை.
ஆனால் ஒரு கார் மட்டும் அங்கேருந்து கிளம்புனது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அதனால அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த லின் கிட்டேருந்து ஜிகே கால் வருது. ஸோ அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அப்போ இவன் தான் கடத்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அட்டன் பண்ணதுமே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா வயனே கடத்தி கூப்பிட்டு போயிருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்ட்டு ஜேகே சத்தமாக சொல்கிறாரு. கூல் ஜேகே கூல், நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியாடா? நான் உனக்கு கால் பண்ணி உன்னை பயமுறுத்தி அப்போது உன்னோட அந்த வாய்ஸை கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் உனக்கு அதுக்குள்ளாட்டி தெரிஞ்சிருச்சா? சரி விடு. இப்போது அந்த வயன் நீ இப்போ அதிகமாக லவ் பண்ணுறியே, அவள் வேணும்னா நீ இப்போ தனியாக நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு நீ வந்தாகணும் அப்படின்ட்டு அந்த லின் சொல்கிறான். ஜேகே நான் வரேன்டா, நான் உன்னை தேடி வரேன்டா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு உடனே கார் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அவர் 5 மினிட்ஸில் கரெக்டாக அவன் சொன்ன அந்த லொக்கேஷனுக்கே வந்துட்டார். சொல்லின் பரவாயில்லையே, உன் மேலே அவனுக்கு ரொம்ப தான் பாசம் போல அப்படின்ட்டு திரும்பி அவங்கள பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். உங்களை அங்கே தான் ஒரு சேரில் கட்டி போட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுற? ஜேகே என்ன தப்பு பண்ணாரு, ஏன் இப்படி அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போதே ஜேகே அங்கே வந்துட்டாரு. உனக்கு நான் அப்புறம் ஆன்சர் பண்ணுறேன், இதோ இங்கே வந்துட்டாப்பாரு ஜேகே என்னோட அருமை தம்பி அப்படின்ட்டு திரும்பி ஜேகேவை பார்த்து சொல்கிறான். ஜேகே அங்கே கொலகாண்டில் அவனை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. என்னடா முறைக்கிற, நீ எவ்வளோ முறைச்சாலும் உன்னால் எதுவுமே என்ன பண்ண முடியாது, ஏன்னா உன்னோட வயன்தான் என்கிட்ட இருக்காளே அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்த்து சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ இந்த லைன் சும்மா இல்லாமல் ஜேகேவை இன்னும் கடுப்பேற்றுற மாதிரி, சும்மா சொல்லக்கூடாது ஜேகே, இவ கொஞ்சம் அழகாக தான் இருக்கா அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்டே அவன் சொல்கிறான். அவன் மேலே கை வச்ச அவ்வளோதான்டா, உன்னைய கொன்னுடுவேன், கொன்று புதைச்சிடுவேன். இந்த கோவம்தான், இந்த கோவத்தை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜேகே, இப்போ தான் வருதா? ஓகே ஓகே, என்னடா வேடிக்கை பார்க்குறீங்க, அவனை முட்டி போட வைங்கடா என் முன்னாடி அப்படின்ட்டு அந்த லின் ஆர்டர் போடுறான். ஸோ அங்கே நிறையா பாடி கார்ட்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஜேகே மடக்கி கீழே முட்டி போட வைக்கிறாங்க. ஜேகே கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. அந்த லின்னை அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. என்னடா முறைக்கிறியா, ஓ அண்ணனை இப்படியெல்லாம் முறைக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போகிறடா, அதுவும் நீ சாகிறதுக்கு முன்னாடி உன் கண்ணு முன்னாடியே இவளை நான் அனுபவிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல, அப்படின்ட்டு ஜேகே சத்தம் போடுறாரு. கூல் ஜேகே கூல், என்ன இப்பயும் எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணிக்காதடா அப்படின்ட்டு அந்த லின் அவ்வளோ கடுப்பேற்றுறான். ஜேகேவால் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்க முடியல. விட்டால் அவ்வளோதான், அந்த லின்னை இப்பயே கொன்று புதைச்சிருவார். அந்த லெவலில் தான் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற, ஏன் ஜேகேவை நீ இப்படி கஷ்டப்படுத்துகிற? அவரை விடு ஜேகே, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க. இல்லை, உன் கூட தான் போவேன், போகிறாந்தா உன்னைய கூட்டிக்கிட்டு மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, ஓ அப்படியா, பார்க்கலாம், நீ கூப்பிட்டு போறியா இல்லை 2 பேரும் பணமாக போகிறீங்களான்னு? நீ எதுக்கு இப்படி பண்ணுற? ஜேகே என்ன தான் உன்னை பண்ணார்? ஜேகே நீங்கள் யாருமே வேணான்னு தப்பிச்சு அவர் பாட்டில் அவரோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு தானே, அப்புறம் எதுக்கு நீ ஜேகேவை இப்படி கஷ்டப்படுத்திட்டுருக்க? நான் அன்றைக்கி இவன்ட்ட எவ்வளோ கேட்டேன் தெரியுமா, எனக்கு பணம் தேவைடா கொடுன்னு. ஆனால் இவன் கொடுத்தானா? கொடுக்கவே இல்லை. என்னை அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி என்னை வெளில தள்ளினான், அதுக்கு நான் பதில் தீர்க்க வேணாம் அப்படின்ட்டு அந்த லின் சொல்கிறான். என்னென்னா ஜேகே அங்கேருந்து தப்பிச்சு அவர் பாட்டில் அவரோட லைஃப்பை வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்பார். அது வரையும் இந்த லின்னோட அப்பாவும் கொஞ்சம் கூட ஜேகே பற்றி கண்டுக்கவும் மாட்டாங்க, தேடி இருந்திருக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜேகேயோட ஃபோட்டோ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். அதில் ஜேகே ரொம்ப சிறந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி ஜேகே பற்றி ப்ரௌடாக பேசி அதில் போட்டிருந்துருப்பாங்க. லின் அப்போ தான் அதை படிப்பான். ஏன்னா இவன் ஜேகே தானே, இவன் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டானா அப்படின்ட்டு அப்போ தான் தெரிஞ்சிருக்குமே ஜேகே பெரிய பணக்காரரா, நல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இப்போது இவங்களோட நிலமை, லின்னோட அப்பாவோட நிலமை ரொம்பவே மோசமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கேம்லிங் ஆடி அவங்க சொத்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த லின்னோட அப்பா இப்போ கை கால் முடியாமல் ஒரு மாதிரி இருப்பார். அவரை இந்த லின் மனசாட்சியே இல்லாமல் போய் ஆர்ஃபனேஜில் கூட சேர்த்து விட்டுருப்பான். இப்போ அவனுக்கு மறுபடியும் பணம் தேவைப்பட்டிருக்கும். மறுபடியும் போய்
கேம்லிங் விளையாடுறதுக்கு. ஆனால் அவன்கிட்ட ஒன்றுமே இருந்திருக்காது. இந்த சமயத்தில் தான் பார்த்து ஜேகேவை பற்றி அவனுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக ஜேகேவோட ஆஃபீஸ் முன்னாடியே போய் நின்றுப்பான். அதுவும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆஃபீஸ். அதை பார்த்தோன்னே பரவாயில்லையே, இவன்கிட்ட நிறைய சொத்து தான் இருக்கும் போல், எல்லாத்தையும் கறந்துடணும் அப்படின்ட்டு தான் அவன் அப்படி என் ஜேகேவை பார்க்குறதுக்காண்டி போயிருப்பான். ஜேகேவை பார்க்கணும், அவன் என்னோட தம்பி தான் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ ஜேகேவோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துருப்பான். இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, ஆனால் எனக்கு அப்படின்ட்டு ஒரு பொறாமை தான். அப்போது கரெக்டாக ஜேகே வந்து, நீயா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கோல்டான ஒரு டோனில் கேட்டிருப்பாரு. தம்பி எப்படா இருக்க, உன்னை எவ்வளோ தூரம் தேடணும் தெரியுமா, நானும் அப்பாவும். ஆனால் நீ தான் எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்ட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியலடா அப்படின்ட்டு பாசமாக கட்டி பிடிக்க போவான். ஆனால் ஜேகே, நிறுத்து, ரொம்ப நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீயும் உன் அப்பனும் சேர்ந்து தானே என் அம்மாவை கொன்னீங்க, உங்களை நான் என் வாழ்க்கை முழுக்குமே மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் போய் அவரோட சேரில் உட்காராரு. அவ்வளோ கெத்தா, என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கு உண்மையில எவ்வளோ பாசம் இருக்குது தெரியுமா, அப்பா தான் அப்படி, ஆனால் எனக்கு உன்னையாவும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும். அம்மாவை கொண்டுட்டாருன்னு நானும் அப்பா மேலே கோவமாக தான் இருந்தேன். இப்போ அப்பாவுக்கு முடியாமல், கால் கையெல்லாம் முடியாமல் ஒரு மாதிரி அவர் துடிச்சிட்ருக்காருடா, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுண்டா, கொஞ்சம் மட்டும் காசு கொடுறா அப்படின்ட்டு அந்த லின் பாவம் போல் கேட்டிருப்பான். ஏன்னா அந்த ஆளுக்கு நான் காசு கொடுப்பேன் நினச்சி பார்க்குறியா, என் அம்மாவை கொன்னவர் அவரை நான் காப்பாற்றுவேன் நீ நினைக்கிறியா, இப்படியெல்லாம் சொல்லாதடா, என்ன இருந்தாலும் அவர் நம்ம அப்பாடா, அப்போனா நீ காப்பாற்று, நான் எதுக்கு காப்பாற்றணும், கிளம்பு இங்கேருந்து ஃபஸ்ட்டு. என்னடா இப்படி சொல்கிற, காசு கொடுறா அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு. பாடி கார்ட்ஸ் அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட, அதுக்கப்புறம் ஜேகே பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த லின்னை தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது அந்த லின்னுக்கு பெரிய அவமானம். ஸோ அதனால்தான், எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ பேருக்கு முன்னாடி என்னை இப்படி அவமானப்படுத்திருப்ப, உன்னை நான் நல்லாவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்ட்டு தான் முடிவெடுத்து இப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ லின் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, பாத்தியா எனக்கு நான் எவ்வளோ கெஞ்சினேன், இவன் கொடுத்தானா இவனுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லை, ஸோ இவன் கூட இருக்காத, நீ என் கூட சேர்ந்துரு, என்ன சொல்கிற அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறான். சி வெக்கமா இல்லை, உன்னை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த லின்னை பார்த்து கேவலமாக ஒரு லுக் விடுறீங்க. என்னடி ரொம்ப பேசுகிற நீ அப்படின்ட்டு அப்படியே உங்கள் முடிய பிடிக்கிறான். நீங்கள் விடுடா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கீங்க. எங்கிட்ட ஜேகேவால் தான் தாங்க முடியல, மரியாதையாக வயன் மேலேருந்து கையை எடுத்துரு, இல்லைனா உன் கையை துண்டு துண்டாக வெட்டி தூக்கி விசாரிச்சிடுவேன். நீ ஏன் இப்போ என் கீழே தான் இருக்க, என்ன எகுற, நிறுத்துறியா அப்படின்ட்டு அந்த லின் அவ்வளோ கூலாக சொல்கிறான். அடிங்கடா, என்னடா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல அங்கே இருக்கவங்களாம் ஜேகே போது சமத்திக்காக அடிக்கிறாங்க. ஜேகே கண்ணில் கோவம் மட்டும்தான், அந்த லின்னை கோவத்தோடு தான் பார்த்துட்ருக்காரு. ஜேகே இருந்தாலும் நீ இருக்க பத்தியா, இந்த சமயத்துலையும் இன்னும் நீ முறைச்சிட்ருக்கனா அப்போ உனக்கு எவ்வளோ இருக்கும், உன்னை அடிக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட் உன்னையா அப்படின்ட்டு அவன் பாக்கெட்லேருந்து கன் எடுத்து அப்படியே ஜேகேவை ஷூட் பண்ணுற மாதிரி கையை நீட்டிகிட்ருக்கான். ஜேகே அப்போ கூட அசர்ற மாதிரி தெரில, இன்னுமே கோவத்தோடு தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கை கட்ட அவுத்துட்ருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அதில் ஒரு சின்ன கத்தி மாதிரி ஒன்று இருக்கும், அது உங்களோட சேஃப்டிக்காண்டி தான் நீங்கள் எப்போவுமே கையில் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அப்படியே அந்த கை கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்போலேருந்து அவுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது கை கட்டை அவுத்துட்டீங்க. எங்கிட்ட இந்த லின்னும் ஜேகேவை ஷூட் பண்ணுறான்னு போகிறான். அப்போ நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வந்து அந்த லின்னோட கையை கடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கடிக்கும்போது அவன் அப்படியே அந்த கன்னை தவற விட்டுறான். அப்போ ஜேகேவும் சுதாரிச்சுட்டு அப்படியே அங்கே பாடி கார்ட்ஸ் எல்லாம் தட்டி விட்டு அப்படியே போய் அந்த கன் எடுக்கிறாரு. ஸோ அப்போ நீங்களும் அப்படியே ஜேகேவை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஜேகே சைடு வந்துட்டீங்க. அது லின், எவ்வளோ தைரியம் இருக்குண்டி உனக்கு, ஒன்றை தாண்டி ஃபஸ்ட்டு கொல்லணும் அப்படின்ட்டு கோவத்தோட பார்த்துட்ருக்கான். அப்போ ஜேகே அப்படியே அந்த கன்னை நிமித்தி அப்படியே அவனை தான் பாயிண்ட் பண்ணிக்க வச்சிட்ருக்காரு. அப்போ அந்த லின், நீ என்னை கொன்றுவேடா, நான் என்னதான் அப்படி இருந்தாலும் நீ பாசக்காரன்டா, என்னை நீ கொல்ல மாட்ட, நான் உன்னோட அண்ணன்டா, நீ என்னை கொல்ல மாட்ட அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட அதெல்லாம் கண்டுக்கல. ஒரே ஷூட்டு தான், அந்த புல்லட் கரெக்டாக போய் உன்னோட நெத்தி பொட்டிலே விழுந்து அவ்வளோதான், அந்த லென் அங்கேயே இறந்துட்டான்.
ஸோ ஜேகே இப்போ அப்படியே அந்த பாடி கார்ட்ஸ் பக்கம் திரும்ப அவங்களாம் தப்பிச்சு ஓடுறாங்க. ஏன்னா இப்போ பாஸையே ஜேகே கொண்டுட்டாருல்ல, அந்த லின்னியா கொண்டுட்டாரு. ஸோ இப்போ நாம இருந்தால் நம்மளையும் கொண்டுருவான் அப்படின்ட்டு தான் எல்லாரும் தப்பிச்சு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கன்னை அங்கேயே தூக்கி போட்டுட்டு உங்களை காரில் உட்கார வச்சு இப்போ காரை தான் கோவத்தோட ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு உங்கள் மேலேயும் செம்ம கோவம். ஏன்னா நீங்களாக தானே அந்த வீட்டை விட்டு வெளில போனீங்க. ஸோ அதனால தான் அவருக்கு அவ்வளோ கோவம். எவ்வளோ தைரியம் இருந்தால் இவள் வெளில கிளம்பியிருப்பா. நான் அவ்வளோ சொல்லியும் இங்கே தப்பிச்சு போகிறதுக்காண்டி போனாலோ எதுக்கு போனாலோ, ஆனால் அவள் எதுக்கு போனோம், அதுவும் அந்த லின் கூப்பிட்டானா போயிருக்கானா, அப்போ இவளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு தான் உங்கள் மேலே அவ்வளோ கோவத்தோட அவர் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு பதறுது, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு அவர் கை மேலே கை வைக்க அவர் அப்படியே தட்டி விடுறாரு. சாரி, எதுக்கு இப்போ என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? ஏதாச்சும் சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஏன் இப்படி என் மேலே கோவமாக இருக்கீங்க? நீ பண்ணவில்லை அப்படி தான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எந்த நம்பிக்கையில் நீ அவனை தேடி போன? எதுக்கு நீ வீட்டை விட்டு வெளில வந்த? அதுவும் அவனை பற்றி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீ வெளில வந்திருக்கேனா, அப்போ உனக்கு எவ்வளோ இருக்கும்? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்ட்டு ஜேகே கேட்க, இல்லை அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ ஜேகே அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளில வந்து கோவத்தோடு நிற்கிறாரு. ஏன்னா கோவத்தை அவங்க மேலே காட்டவும் விருப்பம் இல்லை. அதே சமயத்தில் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அதனால் அவர் கோவமாக வந்து வெளில அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே மெதுவாக இறங்கி, சாரி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், அவன் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் போனேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்போனா உனக்கு ஏமல் நம்பிக்கை இல்லை அப்படி தானே? சரி, உனக்கு எம்எல் நம்பிக்கை இல்லைல்ல, அப்போனா இப்படியே கிளம்பிடு. திரும்பி பார்க்காம அப்படியே கிளம்பிடு. உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை, கிளம்பிடு. எனக்கு புரியுது, நான் அதை உன்னை கடத்தி கூப்பிட்டு வந்தேன். எனக்கு தான் உன்னை பிடிச்சிருந்துச்சி, உனக்கு தான் என்னை பிடிக்கலல்ல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியே கிளம்பிடு. தயவு செஞ்சு என் கண்ணை முட நிற்காத அப்படின்ட்டு கோமா சொல்கிறாரு. அது கூட உங்களை பார்த்து சொல்லலை, திரும்பி நின்றா சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா உங்களுக்குமே ஜேகேவை இப்போ ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நீங்கள் அப்படியே போய் ஜேகேவை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜேகே ஷாக் ஆகுறாரு. அவர் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதனால் அவர் ஒரு மாதிரி அப்படியே நிற்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்ல. அப்போ ஜேகே ஃபேஸில் ஒரு ஸ்மைல். அப்போ அவர் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே அவர் முன்னாடி நிற்க வச்சு, இப்போ சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா? அப்போ நீங்கள் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க க்யூட்டாக. அப்போ அவர் வாயை திறந்து சொல்லு, உனக்கு வாய் இல்லையா என்ன? நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே அவரை பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. அவர் சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. ஸோ அவர் ஷாக்காகி போய் பார்க்க நீங்கள் அப்படியே அவரை பிடிச்சி கிஸ்ஸை லீடு பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. அவர் கொஞ்ச நேரம் ஷாக்கில் இருந்தார். இப்போ எப்படி வருவார்? ஸோ அவரும் அப்படியே அவங்க பின்னாடி கையை போட்டு உங்களை அவர்கிட்ட இழுத்து உங்கள் தலைக்கு பின்னாடியும் ஒரு கையை வச்சு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்கள் ஃபேஸ்லலாம் ஒரு மாதிரி செவந்து போய் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கீங்க. ஜேகே ஃபேஸ்லேயும் செம்ம ஸ்மைல் தான். அவர் உங்களை போக சொல்லும்போது அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் அவர் மனசெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே அப்படி சொன்னார். எப்படியோ அவர் ஆசைப்பட்டது அவருக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் அவருக்கு சொந்தமாயிட்டீங்க. ஸோ இதை விட பெரிய ஹாப்பினஸ் அவருக்கு என்ன இருக்க போகுது? ஸோ அதனால் இப்போது அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் காரோட பின்னாடி சீட்டில் போட்டு ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போது ஜேகே அப்படியே ஷர்ட்டில் கழட்ட நீங்கள் அப்படியே ஜேகேவை ஸ்டாப் பண்ணுறீங்க. அவர் என்ன அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. இங்கே வேணாம், எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு சிரிச்சுட்டே நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரி அப்படின்ட்டு அவரும் போய் குடுகுடுன்னு போய் டிரைவர் சீட்டில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இங்கே பின்னாடி அப்படியே உட்காந்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஒரே நிமிஷத்தில் ஜேகேவையே உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க. ஸோ அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது. ஸோ ஜேகேவும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் காரை சொல்லுன்னு போய் ஸ்டாப் பண்ணுறாரு. அங்கே இருக்கவங்களாம் என்ன அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு தான் பார்க்குறாங்க. அப்போ ஜேகே அவசர அவசரமாக கார்லேருந்து இறங்கி பின்னாடி வந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே கையில் ஒரு ப்ரைடல் ஸ்டைலில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறீங்க? எனக்கு கால் இருக்குது, நடந்து வரேன். இல்லை என்னாலலாம் நீ நடந்து வர வரையெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ தான் ஓகே சொல்லியிருக்க, வா வா அப்படின்ட்டு அவர் செம்ம குஷியாக இருக்காரு. நீங்களும் வெக்கப்பட்டு அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே கூப்பிட்டு டைரெக்டாக பெட்ரூம் தான் போயிட்டுருக்காரு. அப்போது லக்ஷ்மி சிரிச்சிட்ருக்காங்க வெக்கப்பட்டு. அவங்க ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தாங்க உங்களை காணமேன்னு.
அப்புறம் தான் ஜேகே கால் பண்ணி என்னோடய ரூமை ரெடி பண்ணி வைங்க, நானும் வயனும் இன்றைக்கி எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அவங்களும் ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஜேகே அப்படியே டோரை ஒரு கிக்கு விட்டு அவங்கள அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் அப்படியே அவங்கள பெட்டு மேலே போடுறாரு. நீங்கள் ஏன் ஏன் இவ்வளோ அவசரம், பொறுமையாக போகலாமே. இல்லை, எனக்கு பொறுமெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கேன். எனக்குன்னு இருந்த ஒரு எதிரியும் இறந்துட்டான், இப்போது நீயும் எனக்கு கிடச்சிட்ட, இதை விட ஒரு ஹாப்பியஸ்டான டே என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு அப்படியே அவங்க மேலே தான் குதிக்கிறாரு. நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன, ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஒரு இடத்துக்கு அப்படியே பறக்க, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே ஒன்று சேர, அப்புறம் என்ன எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதுவும் உங்களோட மேரேஜே இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி உங்கள் 2 பேரோட கையும் ஒன்றா சேர, அதில் உங்கள் 2 பேரோட அந்த மேரேஜ் ரிங்கும் பலன்னு ஜொதிக்குது. ஸோ அந்த ரூமும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கான ஒரு ரூம், அதில் லைட்டாக ஒரு மியூசிக்கோட, அது ரொமான்டிக்கான மியூசிக். நீங்கள் 2 பேரும் நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதோட தான் இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த 2 ஷார்ட்டையும் முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு 2 ஷார்ட் பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிக்கணும் என்ன அப்படின்ட்டு ஒரு ஹார்ட்டை மட்டும் விட்டுட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல போட்டு, ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் போட்டேன், செகண்ட் பார்ட்டை போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. மெயின் ரீசன் எனக்கு டைம் இல்லை. இன்னொன்று, நான் ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிருந்தேன். ஏன்னா ஒரு மாதிரி வியூஸே போல் கஷ்டப்பட்டு நான் 2 வருஷமாக கண்டினியூஸாக போடுறேன். இருந்தாலும் ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அதனால தான் அப்படியே விட்டுலான்னு நான் ஏகப்பட்ட டைம் யோசிச்சிருக்கேன். பட் இப்போயும் யோசித்தேன். பட் இருந்தாலும் இந்த 2 ஷார்ட்டாக முடிச்சுட்டு வேணால் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன். ஸோ இப்போது எப்படியா முடிச்சிட்டேன். அதுவும் மெயினாக இந்த 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட்டை போட்டதுக்கு ரீசன், நிறைய லாயலான வியூவர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் எப்படியாச்சும் இதை முடிச்சாகணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் முடித்தேன். என்னாலேயும் மற்றவங்க போட்ட மாதிரி ஜஸ்ட் ரொமான்ஸ் மட்டும் வச்சு வீடியோஸ் போட முடியும். பட் அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. ஏன்னா லைஃப்னால் ஜஸ்ட் ரொமான்ஸ் மட்டும் கிடையாதுல்ல. லைஃப்னா அதில் ரொமான்ஸும் ஒரு பார்ட் தான், இருந்தாலும் அதை விட தவிர ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி தான் இதுவரையும் நான் எல்லா எபிசோடையுமே போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ போதும், நான் பேசினது ரொம்ப அதிகம்தான். ஸோ இதோடைய இந்த லாஸ்ட் 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட்டை முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமான்னு தெரில, பட் பார்க்கலாம்.